ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் என்னன்னா, இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஸ்பைசியான மொறுன்னு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு மாவுலாம் அரைக்க வேணாங்க, பட்டரோ நெய்யோ கூட வேணாம். வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் மட்டுமே வச்சு ரொம்பவே டேஸ்டான முறுக்கு ஈஸியாக செஞ்சிடலாங்க. நாங்கள் போடுற ரெசிபீஸும் டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முறுக்கு செய்கிறதுக்கு நான் 3/4 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்க கிளாஸ்லேயோ கப்லேயோ எதில் வேணால் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். அதில் 3/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மாவு பிசைறதுக்கு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறோம். பொட்டுக்கல்ல எடுத்த அதே கப்பில் 3 கப் நயமான அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். உங்கள் வீட்டில் இருக்க அரிசி மாவோ இல்லை கடையில் வாங்குற இடியாப்ப மாவோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவில் 3/4 கப் சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்க்கணுங்க. நான் 3 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கனால 3/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாவில் சின்ன சின்ன குருணல் தான் முறுக்கு பொரிக்கும் போது வெடிக்கும். அதனால ஃபைன் பவுடராக ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியுது நிறைய குருணையாக இருக்குது. அதனால தாங்க மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம். இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்க்கும் போது முறுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். உங்ககிட்ட ஓமம் இருந்தால் கூட சேர்த்துக்கிறலாங்க. 1 டீஸ்பூன் கருப்பெள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு சேர்க்கும் போது நம்ம முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மாவில் உப்பு 80% அளவு இருக்க மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொரிச்சதுக்கப்புறம் முறுக்கு சாப்பிடும்போது உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்ல கலர் கொடுக்கும், ஆனால் காரம் கம்மியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நம்ம முறுக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம சேர்த்துருக்க மாவு, சீரகம், மிளகாப்பொடியெல்லாம் ஒன்று சேர கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறலாங்க. இப்போ மாவை நான் நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். மாவை பச்சை தண்ணியில் பிசையக்கூடாதுங்க, சுடுதண்ணியில் தான் பிசையணும். எந்த அளவுக்கு காய வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். அரிசி மாவு எடுத்தால் அதே கப்பில் 4.5 கப் தண்ணி எடுத்து சூடு பண்ணணும். சில அரிசி மாவுக்கு 4 கப்பே போதுங்க. சில அரிசி மாவுக்கு 4.25 கப்லேருந்து 4.5 கப் தண்ணி தேவைப்படும். அதனால நான் 4.5 கப் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கிறேன். நமக்கு தேவைப்படுற அளவு சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கிறலாம். தண்ணியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிறலாம், கொதிக்க விட்டுறக்கூடாது. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அடியிலேருந்து குட்டி குட்டி பபிள்ஸாக வருங்க. அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி சூடாக இருக்கனால கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கலந்து விட்டுக்கிறலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இதே மாதிரி சுடுதண்ணி ஊற்றி பிசையும் போது தாங்க மாவு பிழியும் போது கட்டாகாமல் முறுக்கு நல்ல ஷேப்லையும் வரும். பிழியும் போது ஈஸியாக இருக்கும். எனக்கு மாவு பிசைறதுக்கு 4.25 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இது மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். இதுக்கப்புறம் முறுக்க ரொம்பவே ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கிறலாங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நம்ம முறுக்கு மாவை ரெடி பண்ணிக்கிறலாம். மாவோட சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறேன். அதை தொட்டு கையை ஈரமாக்கிட்டு மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கிறேன். 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து முறுக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறோம். நம்ம முறுக்கு மாவு நல்ல சாஃப்டாக பட்டர் மாதிரி வந்துருச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது தாங்க முறுக்கு பொரிக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம முறுக்க பிழியலாம். முறுக்கு உரலில் இந்த அச்சை சேர்த்துட்டு முறுக்கு பிழிஞ்சுக்கிறலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிட்டு நம்ம உரலில் 3/4 பாகம் வர்ற வரைக்கும் வச்சுக்கிறலாம். நம்ம வீட்டில் அடியில் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துகிட்டு இதே மாதிரி மாவை பிழிஞ்சு விட்டுக்கிறலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம பிழிஞ்சு வச்ச முறுக்கு மாவை மெதுவாக எண்ணெயில் சேர்த்துக்கிறலாம். பபிள்ஸ்லாம் குறைஞ்சி முறுக்கு ஓரளவு வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறலாம். வேகிறதுக்கு முன்னாடியே திருப்பி போட்டோம்னா முறுக்கு பிரிஞ்சு போயிடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு முறுக்கை பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ்லாம் குறைஞ்சி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு முறுக்கை வெளியே எடுத்துக்கிறலாம்.
பிளேட்டை விட இப்படி கரண்டியில் பிழிஞ்சு எடுத்தோம்னா எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அடுத்த முறுக்கு வீட்டில் இருக்க கரண்டியில் மாவு பிழிஞ்சு விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் முறுக்கை சீக்கிரமாகவே பொரிச்சு எடுக்க முடியும். அவ்வளோதாங்க, நம்ம முறுக்கு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லா முறுக்கையும் பொரிச்சு எடுத்துடலாம். நான் சேர்த்த 3 கப் மாவில் எவ்வளோ முறுக்கு வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது செஞ்சு கொடுங்க. செய்யறது ரொம்பவே ஈஸி, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. டேஸ்ட்டு குறையாம ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை போட்டு விடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் பிகினர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு பொரிக்கிறதுக்கு மட்டும்தாங்க, வேறு எங்கேயுமே எண்ணெய் சேர்க்கவே இல்லை. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.